மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டோட கிச்சனில் இருக்கேன். ஸோ துபாயில் வந்து சரியான சம்மர் ஸ்டார்ட்டு, மக்களோட நடமாட்டமே கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வெயில் சீசன் முடிகிற வரைக்கும் காலையில் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃப்ரீ பட்டர் மில்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போகிறவங்க கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான். வெறும் சிம்பிளாக பட்டர் மில்க் செய்யாமல் நெல்லிக்காய், கருவேப்பிலை, இந்த இஞ்சி, அப்புறம் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு பண்ண போகிறோம். சரியா? 4 லிட்டர் தயிரில் 16 லிட்டர் தண்ணி, மொத்தம் 20 லிட்டர் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது 2 லிட்டர் தயிர்லேயும் பண்ணலாம், ரொம்ப தண்ணியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதான் 4 லிட்டர் தயிர் தனியாக வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜாரில் இந்த நெல்லிக்காய் இந்த விஷயங்கள்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். 4 பச்சை மிளகா பாருங்கள், இந்த 20 லிட்டருக்கு வெறும் 4 பச்சை மிளகா எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து லைட்டாக கொஞ்சம் காரம் தெரியணுன்ட்டு, காரமாக இருக்கக்கூடாது, ஏன்னா வெயிலுக்கு குடிக்கிறது. கட் பண்ணி போட்டுப்போம். அடுத்தது இஞ்சி. இஞ்சி பெரிய பீஸாக இருக்குது, இவ்வளோ வேண்டாம், இந்த இஞ்சி போதும். ஒரு 2 இன்ச்சு சைஸில் போதும். இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணி ஜாரில் போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் யாரோடைய ரெசிபி அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது நெல்லிக்காய். இதில் விட்டமின் சி இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிறாக பசங்க வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தயிரில் தண்ணி ஊற்றி நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி குடிச்சிடுவாங்க வெறும் வயிறாக. கருவேப்பிலை போடுறதுனால அந்த முடி வளர்ச்சி, முடி கருகருன்னு வளருது, இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் சுத்தமாகிறது, ஹீமோக்ளோபின் கிடைக்கும். அப்புறம் இந்த ஃபேஸ் க்ளோ ஆகுறது, வயிற்று குளிர்ச்சி, ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் ஆகும், சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இவ்வளோ நல்லது இருக்குங்க. நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்றோம், நெல்லிக்காவை ஏன் விட்டுறோம்னா, இது டேஸ்ட் இல்லை, வெறும் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஆனால் இதில் நிறைய ஸ்ட்ரென்த்துங்க இருக்குது. அதனால் மோரில் வந்து இதை கலந்துக்கோங்க. கட் பண்ணி போடுவோம், நடுவில் ஒரு விதை இருக்கும், அதை எடுத்துருவோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 நெல்லிக்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மிக்சியில் அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இஞ்சி வந்து 2 இன்ச்சு சைஸுக்கு போட்டேன்ல, 20 லிட்டர் மோருக்கு. இது வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபுல்லோட எசன்ஸ் வந்து கிடச்சிரும் அதுக்கு. நம்ம அதுவே வந்து பொடிசாக நறுக்கி போடுற மாதிரி இருந்தால் நல்லா இவ்வளோ இஞ்சி போட்டால் தான் அதோட ஃப்ளேவர் வரும். அதே மாதிரி வந்து ஒரு 10 பல் பூண்டு. இப்போ இதை நெல்லிக்காய் மட்டும் அதிகமாக வெட்டிக்கிட்டேன் பாருங்கள். ஒரு 10 நெல்லிக்காய், நல்ல பெரிய பெரிய நெல்லிக்காய் இது. இந்த மோர் சாப்பிடும் போது கொஞ்சம் புளிக்கணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் வந்து நான் எவ்வளோ போட்டேன், 4 தான் போட்டேன். நம்ம பொடிசாக வெட்டி போடுற மாதிரி இருந்தால் ஒரு 20 பச்சை மிளகா போடணும். அது குடிக்கும் போது வரும் வாயில், நம்ம துப்பிடுவோம். பச்சை மிளகா வந்து மெண்டு சாப்பிட மாட்டோம். இப்போ அரைச்சி போடுறதுனால 4 போதும், ஏன்னா அது ஒரு முழுமையான காரம் வந்து மோரில் போய் சேரும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பூண்டு இதை வருங்க, நல்லா உரித்து தோல் உரித்து ஒரு 10லேருந்து 15 நல்ல ஃப்ளேவர் வரும் மோரில். இதுவுமே உடலுக்கு நல்லது தான். நல்லது தான் இல்லை, நல்லதே தான். ஓகே. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லியும் அதே தான். நல்லா வெட்டி போட்டோன்னா 20 லிட்டருக்கு வந்து ஒரு கட்டு போடணும். சரிங்களா? வெட்டி போடணுன்னா 20 லிட்டருக்கு ஒரு கட்டு, பெரிய கட்டாக வந்து வெட்டி போடணும். இப்போ நம்ம வந்து ஒரு அரைக்க போகிறோம், அதனால் போதும். இதை பாருங்கள், அவ்வளோதான். இந்த கொத்தமல்லி போதும். இதையுமே வெட்டி அதில் சேர்த்துருவோம். அவ்வளோதான். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இவரை அரைச்சிருவோம். அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த மாதிரி மைய இதிலே எல்லாமே வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படி அரையிலனா லேசாக கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சுருவோம். 4 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதில் 16 லிட்டர் தண்ணி சேர்க்கறதுனால மொத்தம் டோட்டல் 20 லிட்டர் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு ஒரு 10 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் குறைச்சிட்டேன். நான் என்ன கணக்கு பண்ணேன்னா, 1 லிட்டருக்கு அரை டேபிள் ஸ்பூன். அதுபடி பார்த்தா 20க்கு 10 டேபிள் ஸ்பூன். நான் 9 தான் போட்டேன். ஒன்று வச்சுப்போம். இன்கேஸ் உப்பு வந்து சில டைமில் வந்து உப்போட தன்மை காரம் இருக்கும், சில இதில் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த ஐட்டத்தை சேர்த்துருவோம். இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊற்றிடுவோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி இதை ஹீட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு பண்ணிப்போம். இல்லை வீட்டில் மத்து இருந்தால் மத்தில் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் நம்ம அரைச்சாலே அதோட தன்மை இதாகிடும்.
அவ்வளோதான் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி இதை வந்து பிளெண்ட் பண்ணுறதுனால நல்ல க்ரீமியாகவும் இதில் இருக்கிற அந்த வெண்ணெய் பட்டர் இல்லை அது வந்து வெளியே வரும். அதனால தான் இன்னுமே கொஞ்சம் பண்ணிக்கலாம் நம்ம. இப்பொழுது நம்ம ஐஸ் க்யூப்ஸும் தண்ணியும் போட்டு அடிச்சுக்கலாம். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சீரகம் வேறு சேர்த்துருக்கோம். சீரகமும் வந்து இந்த ஜீரண சக்திக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. அப்படியே இந்த ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துப்போம். அப்படியே கையோட ஒரு சுத்த விடுவோம். இந்த பாத்திரத்தில் மோரை ஊற்றுவோம். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் வந்து தண்ணி இதில் சேர்க்கணும். இது வந்து லஸ்ஸி மாதிரி இருக்குது. நான் இப்போ இதில் சேர்த்துருக்கிறது 10 லிட்டர் தண்ணியும் ஒரு 4 லிட்டர் வரா மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த 6 லிட்டர் தண்ணி சேர்த்தா மட்டும்தான் இது நியூட்ரல் ஆகும். ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இஞ்சி எல்லா ஃப்ளேவரும் அதிகமாக வருது. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துருவோம். ஒரு பிளெண்டு அப்படியே பட்டர் வருது பாருங்கள். அந்த நுரை மேலே வெண்ணெய் அடேங்கப்பா. இப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்டாக 20 லிட்டர் ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் மோர் கொஞ்சம் கூலிங் மட்டும் கம்மியாயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெசிபி வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய மனைவியோட ரெசிபி நான் வந்து ஒரு சேனலில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நம்மளும் வீட்டில் ஃபாலோ பண்ணுறோம். மக்களுக்கும் அதே மாதிரி மோர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருப்போம், தண்ணீர் பந்தல் போடுவாங்க இல்லையா. அந்த வெயில் காலம் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவாங்க, தண்ணீர் பந்தல் போட்டு இந்த வாட்டர் மில்லானு இதெல்லாம் வெட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மோர் கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராகவே தண்ணி வைப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெயில் காலம் போகிற வரைக்கும் டெய்லியே வந்து நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டில் மோர் வைக்க போகிறோம். இப்போ மேலே ஒரு அழகுக்கு மட்டும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொடுப்பா. இந்த கொத்தமல்லி போட்ட உடனே இதுக்கே ஒரு அழகு வந்துருச்சு பாருங்க மோருக்கு. சேகர் 2 கிளாஸ் குடி. ஸோ இங்கே மோர் இருக்கும், இங்கே ஆளும் இருப்பாங்க, வந்து கேட்டால் போட்டு தருவாங்க. ஆள் இல்லைனாலும் போட்டு குடிச்சிக்கலாம். நல்லா இருக்கா? தேங்க்யூ. நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமானதும் இல்லை, அவ்வளோ விஷயங்கள் நம்ம சேர்த்துருக்கோம் சரிங்களா. இது வந்து கண்டினியூவாக இந்த சம்மர் ஃபுல்லாகவே நடக்கும். இதை கற்றுக் கொடுத்த நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பண்பாடை நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் கற்றுக்கிட்டோம் நம்ம. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்தோம், அந்த தண்ணீர் பந்தல் இந்த மாதிரிலாம் வைக்கிறது, மோர் வைக்கிறது, அது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து இங்கே வேலை லேபர்ஸுங்களுக்கு, டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படின்னு கேட்டாலே நம்ம மக்கள் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களை உட்கார வச்சு ஒரு காம்போ பரோட்டா, பிரியாணி இதெல்லாமே ஒரு செட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. அதுவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா மக்கள் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.